நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்டாக இன்னைக்கு ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்க அங்கீகரிப்பை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை எடுத்து கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம கிறுக்கணுங்க, நம்ம யாரு நம்ம வில்சன் இருக்கார்ல பிளஸ் எம்பி இருக்கார்ல, இவரா தானா முன் வந்து எந்த ஜாதி தெரியல அதனாலதான் அடிக்கல அப்படி இவரே முந்திக்கிட்ட மாதிரி முந்திர கட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு உண்மையை வச்சுக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர் வில்சன், அவன் வழக்கறிஞர் ஆக்சுவலி அவன் என்ன பேசுனீங்க ஏன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு கேவலம். திருப்பி இடைக்கால உத்தரவு ஏன்டா யாருமே கேட்கலடா. நீங்க உயர் நீதிமன்றத்துல வாங்கினது இடைக்கால உத்தரவு, அதை அப்பீல் போகும்போது நிரந்தர உத்தரவோட வாங்க முடியும்? கேவலமானுங்களா? மக்களுக்கு லீகல் டெப்ஸ் அதாவது கோர்ட்டோட வழிமுறைகள் தெரியாத இப்படி ஏமாத்துறீங்களா? அது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க, தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்களே. அதே மாதிரி தாவேக்க அங்கீகரிக்கத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு போட்ட கேஸ அந்த லாயருக்கு அந்த அட்வொகேட்டுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை நினைக்கிறேன், அறிவே இல்லை சுத்தமா. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படல. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் முன்னாடியே போட்டிருக்கோம், 2 மாசம் முன்னாடியே போட்டிருக்கோம். அங்கீகரிக்க எப்பன்னா இவங்க எலெக்ஷன் நின்று குறிப்பிட்ட ஓட்டுகள் வாங்கினா மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம். இப்போ வந்து கட்சி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டு பண்ணியிருக்காங்களே தவிர கட்சி அங்கீகரிக்கப்படல. அங்கீகரிப்புனா அவங்க எலெக்ஷன் நின்று சில பல ஓட்டுக்கு பர்சன்டேஜ் வாங்கினா அட்லீஸ்ட் 2 எம்எல்ஏ சரிங்களா, இல்லாட்டி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் சில பல பர்சன்டேஜ் ஓட்டு. இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு வாங்கினதுனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அறிவிச்சு எல்லாருக்கும் ஒரே சின்னமா எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல நின்னாலும் ஒரே ஒரு சின்னமா, எப்படி நம்ம உதயசூரியனோ ஏடிஎம்கே அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி புல்லு தூக்கிட்டு போற விவசாயி இந்த மாதிரி சின்னங்கள் அங்கீகரிக்கப்படுறதுனால சில பல ஓட்டு பர்சன்டேஜ்கள் வாங்கினா அங்கீகரிக்கப்படுவாங்க. அதனாலதான் சொன்னோம் இந்த வாட்டி எலெக்ஷன் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அங்கீகரிக்கப்படுவாங்க. ஏன்னா தாவேக்காக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பர்சன்டேஜ் ஓட்டு, இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதிர்கட்சி ஜெயிக்கிறது சிஎம் அதெல்லாம் அடுத்த விஷயம், அங்கீகரிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டோம். 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து பாருங்க. அங்கீகரிக்கப்படலன்னா உங்க கட்சியா ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அங்கீகரிப்பு எப்போ வரும்னா, ஒரு அட்வொகேட்டா சொல்றேன், எலெக்ஷனுக்கு நின்று ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிக்கணும், இல்ல எல்லா எம்எல்ஏ சேர்த்து சில பல பர்சன்டேஜ், எப்படி நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு எண்ணிக்கை பர்சன்டேஜ் வாங்கி அதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை கொடுத்த உடனே எந்த இடத்துல நின்னாலும் அந்த ஒரே சின்னம் எல்லா இடத்துலயும் ஒரே சின்னம். இந்த வாட்டி விஜய் சின்ன தாவக கட்சிக்கு எல்லா இடத்துக்கும் சேர்த்து ஒரே சின்னமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. எப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கொடுப்பாங்கன்னா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நின்று எல்லாம் வெவ்வேறு சின்னத்துல நின்று ஆக்சுவலி கட்சி யாரு தாவேக்கா, ஆனா சின்னம் வந்து வெவ்வேறு சின்னம் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து சில பல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி இல்ல 2 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அடுத்த எலெக்ஷன்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிளஸ் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ரெண்டுமே தேர்தலானே ஒதுக்கும். அதனால கூப்பிட்டு சொல்லுவாங்க அங்கீகரிக்கப்படலைன்னா அவன் அட்வொகேட் கூட தெரியல எது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் எது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதை கூட தெரியாத அளவுக்கு நாடகோஷ்டி வளர்த்து விட்டுருக்காங்க. கேவலம் இல்லை உங்களுக்குலாம். நம்ம எதுக்கா அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிய வைக்கிறது ஒரு அட்வொகேட் ஒரு அடிப்படை உரிமை. தெரிஞ்சுக்கோங்க, அங்கீகரிக்கப்பட்டனா சில பர்சன்டேஜை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வாங்கல அப்படின்னா சின்னமா ஆக்சுவலி கட்சியா எடுத்துட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்றாங்க, இப்ப டெம்பரரி லைசன்ஸ் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் டிஃபரன்ஸ். பொதுமக்களுக்கு எளிய முறையை சொல்லணும்னா எல்எல்ஆர் டெம்பரரி லைசன்ஸுக்கும் பர்மனன்ட் லைசன்ஸுக்கு என்ன வித்தியாசமோ அதுதான். அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்ப கட்சியா எடுத்துக்கிட்டதுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் சின்னத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் பேரவை குழந்தை, அதுக்கப்புறம் நடக்கும். உடனே வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகாது குழந்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பொதுமக்களுக்கு எளிய முறையில் தெரியும்னா எல்எல்ஆருக்கும் பர்மனன்ட் லைசன்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இப்போ. அதனால உடனே அங்கீகரிப்பு இல்லைன்னா உடனே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.